கிபி 840களில் பாண்டிய மன்னன் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் இலங்கையின் மீது படையெடுத்தற்கு காரணத்தை அறிவதற்கு பின்னால் பாண்டியர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த பாண்டியர்கள், எதற்காக பல்லவர் சோழர்களுடன் போர் தொடுக்க வேண்டும் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த மற்றும் இந்திய வரலாற்றில் கலாச்சார ரீதியாக மிக முக்கியமான வம்சங்களில் ஒன்றானதுதான் பாண்டிய வம்சம். தமிழ் புராணங்களின்படி ஆரம்பகால பாண்டிய மன்னர்கள் கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்த குமரிக்கண்டம் லெமூரியா என்ற பரந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்தனர். கடல் சீற்றத்தால் அந்த நிலம் அழிந்தபோது பாண்டியர்கள் தங்கள் தலைநகரை வடக்கே மாற்றினர், முதலில் கபால்புரத்திற்கும் இறுதியில் மதுரைக்கும். இவர்களின் வரலாறு மிகவும் பழமையானது. புராணங்களின்படி இவர்கள் சந்திர குலத்தைச் சேர்ந்தவர்கள். வரலாற்று ரீதியாக இவர்கள் தென்னிந்தியாவின் ஆழமான தென்பகுதியைச் சேர்ந்த பூர்வீக தமிழ் குடிகள். மகாபாரதத்தில் பாண்டிய மன்னன் கடற்கரையிலிருந்து ஆட்சி செய்ததாகவும், குருக்ஷேத்திர போரின் போது பாண்டவர்களுக்கு படைகள், முத்துக்கள் மற்றும் ஆபரணங்களை வழங்கியதாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது. கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ் கிமு 300 தெற்கே ஆட்சி செய்த பாண்டியா அரசி பற்றி குறிப்பிட்டுள்ளார். இது ஆரம்பகால பாண்டிய வரலாற்றில் பெண் ஆதிக்கம் அல்லது சக்தி வாய்ந்த அரசிகள் இருந்திருக்கலாம் என்பதை காட்டுகிறது. சோழர் மற்றும் சேரர்களுடன் இணைந்து தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களில் பாண்டியர்களும் ஒருவர். இவர்களின் கொடி இரட்டை கயல் மீன் சின்னத்தை கொண்டது. இது கடல் மற்றும் மீன்வளத்தின் மீதான அவர்களின் ஆதிக்கத்தை குறிக்கிறது. அவர்களின் ஆரம்பகால துறைமுக தலைநகரம் கொர்க்கை முத்துக்கு பெயர் பெற்றது, ஆனால் அவர்களின் நிலையான கலாச்சார தலைநகரம் மதுரை ஆகும். பாண்டியர்கள் நவீன தமிழகத்தின் தென் மாவட்டங்களையும், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் தெற்கு கேரளாவின் சில பகுதிகளையும் திருவிதாங்கூர் என்ற இடத்தையும் ஆட்சி செய்தனர். அவர்கள் நீர் மேலாண்மையில் வல்லவர்கள். பெரிய பாசன குளங்களை கட்டினர். வைகை மற்றும் தாமிரபரணி நதிக்கரைகளில் விவசாயம் செழித்தது. அவர்களின் உண்மையான செல்வம் மன்னார் வளைகுடாவில் நடந்த முத்து குளித்தலில் இருந்து வந்தது. இந்த வர்த்தகம் அவர்களை ரோம், கிரேக்கம் மற்றும் சீனாவுடன் இணைத்து பெரும் செல்வந்தர்களாக்கியது. ஒரு பாண்டிய மன்னனின் அங்கீகாரம் அவன் வழங்கும் நீதியை, செங்கோல், பொறுத்தே இருந்தது. பாண்டியர்களின் நீதிக்கு மிகச்சிறந்த உதாரணம் பாண்டியன் நெடுஞ்செழியன். கோவலனை தவறாக தண்டித்துவிட்டதை உணர்ந்தபோது அவன் சாக்கு போக்கு சொல்லவில்லை. யானோ அரசன், யானே கள்வன், நானா அரசன், நானே திருடன் என்று கதறி அரியணையிலேயே உயிர் துறந்தான். மகுடத்தை விட நீதி உயர்ந்தது என்பதை நினைவூட்ட இந்த கதை நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்டு வருகிறது. மன்னார் வளைகுடா முத்துக்கள் பண்டைய உலகின் மிகச்சிறந்தவை. இவற்றை ரோம் மற்றும் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்தனர். முத்துக்குளித்தலில் அரசுக்கு முன்னுரிமை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காயல்பட்டினம் போன்ற துறைமுகங்கள் வழியாக ஆயிரக்கணக்கான அரேபிய குதிரைகளை இறக்குமதி செய்வதில் பாண்டியர்கள் பிரபலமானவர்கள். தங்கள் இராணுவத்திற்கு முக்கியமான குதிரைப்படைக்காக அவர்கள் பெரும் செல்வத்தை செலவிட்டனர். மன்னரின் மிக முக்கியமான சமூக கடமை தமிழ்ச்சங்கத்தை வழிநடத்துவது. இது வெறும் அவையல்ல, மொழி மற்றும் கலாச்சாரத்திற்கான தரத்தை நிர்ணயித்த அரச அகாடமி. ஆரம்பகால பாண்டியர்கள் பெரும்பாலும் சமணர்களாக இருந்தனர். மதுரையில் பல பழமையான சமணப் படுக்கைகள் உள்ளன. பின்னர் அவர்கள் தீவிர சைவர்களாகவும் வைணவர்களாகவும் மாறினர். அக்காலத்தில் கோவில்கள் வங்கிகளாகவும் பள்ளிகளாகவும் செயல்பட்டதால் நிர்வாகம் அனைத்து கோவில்களையும் ஆதரித்தது. பாண்டியர்கள் இலங்கையை தாக்குவதற்கு பின்னால் மிக வலுவான அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்கள் இருந்தன. இந்த படையெடுப்பு தற்செயலானது அல்ல. இது தென்னிந்தியாவின் அதிகார போட்டியில் பாண்டியர்களின் மேலாதிக்கத்தை நிலைநாட்ட எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். 9ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் பாண்டியர்கள், பல்லவர்கள் மற்றும் வளர்ந்து வரும் சோழர்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவியது. பல்லவர்கள் பாண்டியர்களின் முதன்மை எதிரிகளாக இருந்தனர். இலங்கையை ஆண்ட சிங்கள மன்னர்கள், குறிப்பாக முதலாம் சேனன், பல்லவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும் என்று பாண்டியர்கள் அஞ்சினர். ஒருவேளை பல்லவர்கள் பாண்டியர்களை தாக்கினால் சிங்களவர்கள் பின்வாசல் வழியாக, கடல் வழியாக தங்களை தாக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தவே ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் இலங்கையை தாக்கி அதன் வலிமையை குறைத்தார். மன்னன் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் ஒரு பெரும் வெற்றியை ஈட்டிய பிறகு இலங்கையின் தலைநகரான அனுராதபுரத்தை முழுமையாக சூறையாடினான. அங்கிருந்த புகழ்பெற்ற இரத்தின மாளிகையில் இருந்த விலைமதிப்பற்ற நவரத்தினங்கள் மற்றும் தங்கப் பொருட்களை பாண்டிய படைகள் கைப்பற்றியது. அது மட்டும் இல்லாமல் விகாரைகளில் இருந்த பல தங்க புத்தர் சிலைகளை அவர் பாண்டிய நாட்டுக்கு கொண்டு வந்ததாக மகாவம்சம் குறிப்பிடுகிறது.
ஒரு பேரரசை தொடர்ந்து நடத்தத் தேவையான பெரும் நிதி இந்த படையெடுப்பின் மூலம் கிடைத்தது. இது மட்டும் இல்லாமல் இலங்கை மற்றும் தென்னிந்தியாவிற்கு இடைப்பட்ட கடல் பகுதி, அதாவது பாக் நீரிணை, வணிகத்திற்கு மிக முக்கியமானது. மன்னார் பகுதியில் நடந்த முத்து வணிகத்தை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் விரும்பினார். வட இலங்கையின் துறைமுகங்களை கட்டுப்படுத்துவது பாண்டியர்களின் கடல் வணிகத்தை விரிவுபடுத்த உதவியது. இந்த போரில் சிங்கள மன்னன் முதலாம் சேனன் தோல்வியடைந்து காட்டிற்குள் தப்பி ஓடினார். இறுதியில் பாண்டியர்களுடன் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது. பாண்டியர்கள் கைப்பற்றிய செல்வங்களைக் கொண்டு சென்றதுடன் இலங்கையை தங்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு நாடாக மாற்றினர். இருப்பினும் இந்த வெற்றி நீண்ட காலம் நிலைக்கவில்லை. பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையிலான உறவு தென்னிந்தியாவின் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போன்றது. 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் கடும் எதிரிகளாக இருந்தனர். பாண்டியர்கள் சுதந்திரமாகவும் வல்லமையுடனும் இருந்தனர். இடைக்காலம் கிபி 9 முதல் 12ஆம் நூற்றாண்டுகளில் பேரரசு சோழர்கள் இராஜராஜ சோழன் மற்றும் இராஜேந்திர சோழனின் கீழ் பாண்டியர்களை ஒடுக்கினர். பாண்டியர்கள் கப்பம் கட்ட நேரிட்டது. 13ஆம் நூற்றாண்டில் சோழர்களின் வீழ்ச்சியின் போது பாண்டியர்கள் பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழுந்து இறுதியில் சோழ சாம்ராஜ்யத்தை முழுமையாக அழித்தனர். பாண்டியர்களுக்கு இலங்கையுடன் ஈழம் ஒரு நெருக்கமான அதே சமயம் மோதல் நிறைந்த உறவு இருந்தது. முன்பு சொன்னதை போன்று ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் போன்ற மன்னர்கள் இலங்கையின் மீது படையெடுத்து தலைநகர் அனுராதபுரத்தை கொள்ளையடித்தனர். சோழர்கள் மிகவும் பலமாக இருந்தபோது பாண்டியர்கள் அடிக்கடி சோழர்களுக்கு எதிராக இலங்கை மன்னர்களுடன் கூட்டணி அமைத்தனர். பாண்டியர்கள் மதுரையில் தமிழ்ச் சங்கங்களை நிறுவினர். பாண்டியர்கள் இல்லை என்றால் சங்க தமிழ் இலக்கியத்தின் பெரும்பகுதி, சிலப்பதிகாரம் போன்றவை அழிந்திருக்கக்கூடும். பல்லவர்களாலும் சோழர்களாலும் பலமுறை தோற்கடிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு முறையும் மீண்டு வந்து மதுரையை மீட்டெடுத்தனர். முக்கிய நிகழ்வான மார்க்கோ போலோ வருகை. வெனிஸ் பயணி மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டிற்கு விஜயம் செய்தார். அவர் அதை மாபார் என்ற அற்புதமான மாகாணம் என்று அழைத்தார். அரசர் ஒரு நகரத்தின் மதிப்புள்ள மாணிக்கங்கள் மற்றும் முத்துக்களால் மூடப்பட்டிருந்ததைக் கண்டு வியந்தார். பாண்டிய மன்னர்களுக்கு திறமையான பெண் மேக்காப்பாளர்கள், அதாவது பாடிகார்ட்ஸ் இருந்ததாக அறியப்படுகிறது. இறுதியாக 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சிறந்த மன்னரான மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இறந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். சுந்தர பாண்டியன், இவர் சட்டபூர்வமான மகன். வீரபாண்டியன் முறையற்றவர், ஆனால் திறமையானவர் மற்றும் தந்தைக்கு பிடித்தமானவர். தந்தை வீரபாண்டியனுக்கு ஆதரவளித்தது கடுமையான உள்நாட்டுப் போருக்கு வழிவகுத்தது. அரியணையை வெல்லத் துடித்த சுந்தர பாண்டியன் ஒரு மிகப்பெரிய தவறைச் செய்தார். அவர் டெல்லி சுல்தானியத்திடம் உதவி கேட்டார். சுந்தர பாண்டியனின் கோரிக்கை அலாவுதீன் கில்ஜியின் தளபதியான மாலிக் கபூரை கிபி 1311 இல் தென்னிந்தியாவிற்குள் வரவழைத்தது. மாலிக் கபூர் சகோதரர்களின் சண்டையைப் பற்றி கவலைப்படவில்லை. அவர் கோவில்களின் கற்பனை செய்ய முடியாத செல்வத்தைக் கண்டார். சுல்தானிய இராணுவம் மதுரையை தாக்கி தங்கம் மற்றும் முத்துக்களின் கொள்ளையடித்து நகரத்தை அழித்தது. இந்த படையெடுப்பு பாண்டியர்களின் உள்கட்டமைப்பை சிதறடித்தது. அவர்களால் முழுமையாக மீள முடியவில்லை. பேரரசு சிதறுண்டது. இது மதுரை சுல்தானியத்தின் எழுச்சிக்கும் இறுதியில் விஜயநகர பேரரசால் இப்பகுதி இணைக்கப்படுவதற்கும் வழிவகுத்தது. சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையிலான மோதல் என்பது 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த ஒரு நீண்ட கால போட்டியாகும். அவர்கள் ஒரே மொழி, தமிழ், கலாச்சாரம் மற்றும் புவியியல் பின்னணியை பகிர்ந்து கொண்டாலும் தமிழகத்தின் ஒரே தலைமை சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்ற அரசியல் வேட்கையே இந்த மோதல்களுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. இக்கதை சுருக்கம் இதோடு முடிகிறது. எங்களுடைய இக்கதையை அனைவருக்கும் ஷேர் மற்றும் லைக் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வரும் காணொளிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.